வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு நியூ டிஷ் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 hour நான் வந்து ஊற வச்சுருக்கேன். பிறகு அதோட சேர்த்து அரைக்கிறதுக்காக கறிவேப்பிலை, ஒரு முழு பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 வரும். பிறகு சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுக்க போகிறோம். ரொம்ப பேஸ்டாக இல்லை, அந்த மசால் வடைக்கு பண்ணுவோம் தெரியுமா, அதே கன்சிஸ்டன்சியில். பிறகு அதை மிக்ஸியில் அடிக்கும்போது அதோட சோயா மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கேன், சோயா சாங்ஸ், இதையும் சேர்த்து தான் நாங்கள் மிக்ஸியில் அடித்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பிறகு மீல் மேக்கரையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அது எல்லாத்தையும் இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், காஞ்ச மிளகாயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பையும் சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அந்த பூண்டு, கருவேப்பிலை, சோம்பெல்லாம் போட்டு அந்த கடலை பருப்பு அரைக்கே வந்து செம்ம ஸ்மெல், நல்ல ஒரு வாசம். ஓகே, இப்போவே சூப்பராக இருக்குது. இது என்ன செய்ய போகிறேன்னா, அந்த கட்லெட்டுக்கு பண்ணுற மாதிரி டிக்கி இருக்குது தானே, அந்த மாதிரி நான் வந்து தட்டி வைக்க போகிறேன். தட்டிட்டு ஏர் ஃப்ரையரில் ஒரு 10 minutesக்கு 200 degreeல வைக்க போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா ஒரு கிட்ஸுக்கு அந்த மாதிரி இருந்தால், நீங்கள் டயட் இல்லாத ஆட்கள் என்ன செய்யலான்டா, அப்படியே மசால் வடை இருக்குது தானே, அதே மாதிரி நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இது நீங்கள் 2 வகையாக அதை ட்ரை பண்ணலாம். இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் பேக்டு ஃபுட் இது. சரி, ஓகே, இப்போ ரெடி பண்ணிவிட்டு எப்படி கொண்டு வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஏர் ஃப்ரையில் ரெடி பண்ண அந்த டிக்கி ரெடி. 0 ஆயில், ஃபுல்லாக ப்ரோட்டீன் அண்ட் நல்லா டைஜஸ்டாக இருக்குது. கார்லிக், சோம்பெல்லாம் போட்டிருக்கு. நல்ல வாசனை, ஆனால் என்ன நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்கு. அப்படியே அந்த மசாலாவோட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தி. 10 minutes இல்லை, 200 degreeக்கு வந்து 15 minutes வைங்க. ஏன்னா 10 minutesல வந்து இது ரெடி ஆகலை. இட் டுக் 15 minutes. பிறகு டடா, இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தது. உண்மையாக சொல்லணுன்னா அதை விட இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஸ்நாக். அண்ட் இதை நான் வந்து ஆக்சுவலி இதை டின்னருக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய டின்னருக்கு இதான் எனக்கு. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.